தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ரகசிய திட்டம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அதிரடி அறிவிப்பு. ஆடம்பரமாக வாழும் ஜேவிபி தலைவர்கள், கட்சியை விட்டு வெளியேறும் அடிமட்ட தொண்டர்கள். புத்தாண்டு காலத்தில் இலங்கையில் 80 பேர் உயிரிழப்பு. யாழில் தவறான முடிவெடுத்து பெண்ணொருவர் பலி. இலங்கையில் பயங்கரம், 2000 ரூபாவிற்காக இடம்பெற்ற படுகொலை. மகரகம வீடு தீப்பிடித்து 3 உயிரிழப்பு. வீட்டின் உரிமையாளர் தீ வைத்தாரா? மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் யாழ் மாணவன் கடலில் மூழ்கி பலி. விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கில் திருப்பு முனை, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இந்த வருடம் ஆட்சியை பிடிப்பதற்கான பாரிய திட்டம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக பொதுமக்களிடையே புத்தாண்டு தொடர்பான உற்சாகமோ அல்லது உண்மையான புத்தாண்டு உணர்வோ காணப்படவில்லை. மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இம்முறை புத்தாண்டை கொண்டாடினர். இம்முறை மே தினம் பௌத்தர்களின் புனித நாளான வைகாசி பௌர்ணமி தினத்தில் வருவதால் அரசியல் ரீதியான மே தின ஊர்வலங்கள் அல்லது கூட்டங்களை நடாத்த போவதில்லை. மே தினத்திற்கு பதிலாக அன்றைய தினம் சமய வழிபாடுகள் மற்றும் பிங்கம் எனப்படும் பௌத்த புண்ணிய காரியங்கள் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்வுகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். புதிய ஆண்டில் அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் என தெரிவித்தார். அத்துடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி வைத்துள்ளது. வரவிருக்கும் அரசியல் சவால்கள் மற்றும் மாற்றங்களுக்கு முகம் கொடுப்பதற்காக தமது கட்சி முழுமையாக தயாராக இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்தின் முன்னணி தலைவர்களின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டதால் ஜேவிபிக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த முழுநேர உறுப்பினர்கள் கட்சியை விட்டு வெளியேறி வருகின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் ரோஹண விஜயவீர மற்றும் சோமவன்ச அமரசிங்க போன்ற தலைவர்களின் உண்மையான தியாகங்களை கண்டு எவ்வித ஊதியமும் பெறாமல் தங்கள் குடும்பம் மற்றும் பிள்ளைகளுக்கான கடமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சிக்காக ஐராது உழைத்த முழுநேர உறுப்பினர்கள் தற்போதைய தலைவர்களின் நடவடிக்கைகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவின் ஜார் மன்னர் காலத்தை போலவே இன்றும் அனுர திசாநாயக்க உள்ளிட்ட தலைவர்கள் கோடிக்கணக்கில் வாழ்க்கையை அனுபவித்து வரும் நிலையில் கட்சி உறுப்பினர்கள் உண்ணுவதற்கு சிறிதளவும் இல்லாமல் துன்பப்படுகின்றனர் என்று ராஜித சேனாரத்ன கூறினார். ஒரு நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் புத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அதிகளவிலான விபத்து மரணங்கள் ஏப்ரல் 10 மற்றும்
மற்றும் 13 ஆகிய தேதிகளில் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அத்துடன் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருட புத்தாண்டு காலத்தில் வேதி விபத்துக்கள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் தவறான முடிவெடுத்து பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். சிறுபட்டி மேற்கு நீர்வேலியை சேர்ந்த வினோத் வனிதா என்ற ஒரு பிள்ளையின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவர் 18ஆம் திகதி வீட்டிற்கு வந்துள்ளார். இதன்போது அவரது மனைவி தேநீரும் ரோல்ஸும் கொடுத்த நிலையில் கணவர் தேநீரை குடித்துவிட்டு ரோல்ஸினை சாப்பிட மறுத்துள்ளார். இந்நிலையில் அந்த ரோல்ஸினை சாப்பிடுமாறு கணவரிடம் குறித்த பெண் வற்புறுத்தியுள்ளார். இதையடுத்து கணவர் குறித்த பெண்ணை தாக்கிவிட்டு வெளியே சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இதன்போது குறித்த பெண் ஏற்கனவே தனது உடலில் பெட்ரோலினை ஊற்றிவிட்டு இருந்த நிலையில் கணவன் வந்ததும் தனக்கு தானே தீ மூட்டியுள்ளார். இந்நிலையில் அவரை மீட்டு கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலாங்குடை சீதகல சந்தி பகுதியில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் இடம்பெற்ற சூதாட்டத்தின் போது 2000 ரூபாய் பந்தயம் தொடர்பாக ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி பலத்த காயமடைந்த நபர் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சீதகல பலாங்குடை பகுதியை சேர்ந்த 52 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 3 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்காக பலாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு மகரகமவில் 2 மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 உயிரிழந்த தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டின் மேல் மாடிக்கு வீட்டின் உரிமையாளர் கடந்த 18ஆம் திகதி இரவு தீ வைத்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் மகளும் தீ வைத்த வீட்டின் உரிமையாளரும் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை களுபோவில வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்தில் பெட்ரோல் வாடை வீசியுள்ளதாக தெரிவித்த போலீசார் வீட்டின் உரிமையாளர் மேல் மாடிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும் இதன்போது அவரும் தீ விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. குறித்த வீட்டின் மேல்மாடியில் வாடகைக்கு வசித்து வந்தவர்களுக்கும் வீட்டின் உரிமையாளர்களுக்கும் இடையில் அடிக்கடி தகராறுகள் இடம்பெற்று வந்துள்ளதாகவும் அதன் விளைவாகவே தீ வைத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் யாழ்ப்பாண மாணவன் ஒருவர் கடலில் நீராட சென்ற நிலையில் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக பெந்தோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய கதிர்காமநாதன் மிதுசன் என காவல்துறையால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பெந்தோட்டை கடற்கரைக்கு தனது நண்பர்களுடன் பொழுதுபோக்கிற்காக சென்ற குறித்த மாணவன் கடலில் நீந்தி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென ஏற்பட்ட நீரோட்டத்தில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இவ்வாறு கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட மாணவனை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெந்தோட்டை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதாவிற்கு இடையிலான விவாகரத்து வழக்கு தொடர்பான புதிய தகவல்களை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. தமிழகம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு எதிர்வரும் ஜூன் 15ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்.
தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் முதற்கட்ட விசாரணைக்காக நேரில் முன்னிலையாக்குமாறு விஜய்க்கு ஏற்கனவே அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று இருதரப்பு சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அதில் விஜய் மற்றும் சங்கீதா ஆகிய இருவரும் பரஸ்பரம் பேசி சுமூகமாக பிரிந்து விடுவதென தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பினருக்கும் இடையே ஏற்கனவே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் வாழ்நாள் ஜீவனாம்சம் மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான சொத்து பாக பிரிவினைகள் குறித்தும் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாலும் பாதுகாப்பு காரணங்களினாலும் விஜயும் சங்கீதாவும் நேரில் முன்னிலையாகுவதற்கு பதிலாக காணொலி காட்சி வாயிலாக நீதிமன்றத்தில் முன்னிலையாவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட பரஸ்பர ஒப்புதல் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் விஜய் சங்கீதா இருவரும் காணொலி காட்சி வாயிலாக நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.